சிகார் இந்த இடத்துல அதாவது கடத்தால ஒரு வருடமாக 295 305 இடையிலே இந்த இலங்கை நாணயம் வந்து பெறுமதி பேணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வந்து தற்போது குறிப்பாக வாகன இறக்குமதி. நேற்று முந்தின நாள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஏறத்தாழ 1200 மில்லியன் US டாலர்ஸ் பெறுமதியான எல்சி ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு காலம் அது இருக்கவில்லை. சடுதியான இந்த அதிகரிப்பு இந்த நாணய பெறுமதியிலே ஏதாவது தாக்கத்தை செலுத்தும்? நன்றி பைரன். ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் இந்த டாலர் கார் இறக்குமதிக்கான டாலர் வந்து உண்மையா வந்து நாங்க நேரடியா வந்து மத்திய வங்கிகளிலிருந்து எடுக்கிறது இல்லை. அது வந்து வங்கிகள்லயும் இருக்குது. அதால வந்து இப்ப 1.2 பில்லியன் இருப்பு, இந்த 1.2 பில்லியன் பெறுமதியான எல்சி திறந்தென்ற வந்து இருப்புகள் இருந்து 1.2 பில்லியன் குறையுதுன்றது அல்ல, அது அர்த்தம். ஆனால் ஒட்டுமொத்தமாக கலாநிதி அவர் சொன்னது போல ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது நாட்டினுடைய 1.2 பில்லியன் பெறுமதியான டாலர் வெளிப்பாய்ச்சலாக வெளியே செல்கின்றது. வெளிப்பாய்ச்சல செல்ல. அதே நேரம் அதிலிருந்து வார நீங்க டாக்ஸையும் பார்க்கணும். அதுல இருந்து நிறைய நினைக்கிறேன் 300%, 250% டாக்ஸ் இருக்குது. அதை நீங்க ரூபாயில கால்குலேட் பண்ணீங்கன்னா, அதை நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதை விட கூடுதலா வந்து உண்மையா டாலர் எங்களால வாங்க முடியும். ரைட், அது ஒரு பக்கம். நான் நினைக்கிறேன் ஒரு மத்திய வங்கி வந்து ஒரு திறமையாக வந்து இந்த நாணயத்தை வந்து உண்மையா மெயின்டைன் பண்ணி வருது. இந்த ஒரு குறிப்பிட்ட இதுல இப்ப உண்மையா வந்து நீங்க இறக்குமதியை பாத்தீங்கன்னா இறக்குமதி வந்து கூடி இருக்குது. இறக்குமதி கூடி இருக்குது, ஏற்றுமதியும் கூட. ஆனால் அதே நேரம் வந்து அந்த ட்ரேட் டெபிசிட் என்று சொல்றாங்க, அந்த இறக்குமதி வேறுபாடு அதுவும் வந்து விரிவடைஞ்சு கொண்டு வருது. ஸோ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா உண்மையா வெளிப்பாய்ச்சல் கூடுதலாக இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அதே நேரம் வந்து மத்திய வங்கிக்கு இன்னொரு கடப்பாடு இருக்குது. டாலர் வந்து சந்தையிலிருந்து வாங்கி தண்டை இருப்புகள் அதிகரிக்க வேண்டிய கடப்பாட்டில மத்திய வங்கி இருக்குது. இந்த அடிப்படையில் வந்து இந்த ஒரு திடீரென்று அதிகரிக்காம ஒரு படிப்படியான என்னது வீழ்ச்சியை காண்றேன் நான் உண்மையா. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாதத்துக்கு வந்து 295 இருந்து இன்னைக்கு வந்து 298 இருக்க அந்த மத்திய வங்கியிட அறிக்கையின்படி அவங்களோட ஒரு டெய்லி ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட் பண்ணிட்டு அதை பாக்குறேன். ஆனா அது வந்து உண்மையா ஒரு ஹெல்தி, அதாவது ஒரு நல்ல இது விதமா தான் காண்றேன்டா. உண்மையா வந்து சந்தை எப்ப பிரச்சனை வரும்னா ஒரு ரூபா வந்து சடுதியான வீழ்ச்சி அல்லது சடுதியால் எழுச்சி, ஒரு சடுதியா வந்து எப்ரிசியேஷன் 295 285 தான் எங்களோட ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட போறாங்க. ரைட். அதே நேரம் 295 305 சடுதியா ஒரே நாள்ல இறக்குமதி. அப்படியான ஒரு விதத்தை நான் இன்னும் இதுவரைக்கும் காண இல்லை. இலங்கையில் 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கு அதிகரிச்சது. அது உங்களுக்கு தெரியும். நாங்க அந்த பொருளாதார நெருக்கடியின் போது நடந்தது திடீரென்று. ரைட், ஒரே நாள்ல வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வீழ்ச்சி அடைந்தது. அந்த மாதிரி நிலைமையில வந்து உண்மையா அதுக்கான நிலைமை வார்த்தைக்கான காரணங்கள் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து முகாமைத்துவம் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்குது இப்ப இருக்கிற நிலைமையில.